வழியா போவாங்க, யாருமே நம்பிடாதீங்க. வந்து பாத்தீங்கன்னா குள்ளூல இருக்கும். ஏன்னா எங்க அந்த இடத்துல வந்து லைட்டா பனி தெரியுதா? அதுதான் இல்ல அவங்க அந்த இதுல போட்டிருந்தாங்க பேஸ்ட் ஆன் சீசன். ஒரு டனலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். நல்லா கரு கும்முன்னு இருக்குது. ஆனா லைட் வெளிச்செல்லாம் இருக்கு, ஓகே தான். ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட டே 3. இங்கே வந்து கிளைமேட்டுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஒன்றுமே தெரியல கண்ணுக்கு முன்னாடி, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சிம்லாலேருந்து இப்போ மூவ் ஆன் ஆகிட்டோம். மார்னிங் செக் அவுட் ஆக வேண்டியது 6:30க்கெல்லாம். ஆனால் 6:30க்கெல்லாம் இங்கே கரு கும்முன்னு தான் இருந்தது, அதனால் கிளம்ப முடியலை. ஏய் 2 அக்யூஸ்டுங்களா? ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதுக்கேண்டி இப்படி எருமை மாதிரி பேசுகிறேன். ஸோ நம்ம இங்கே கிளம்பிட்டோம். நேற்று நைட் இருந்துச்சுன்னா ஹெவி ரெயின், அது ஸ்னோ ரெயின், ஐஸ் கட்டி தான் ஃபுல்லா. ரூம்ல எல்லாம் கண்ணாடி டம்மு டும்முன்னு சவுண்ட் விழுது. ரெண்டு நல்லா தூங்கிட்டாங்க. நான் 3 மணி வரைக்கும் 3 வரைக்கும் முழிச்சிருந்து எடிட் பண்றேன். காலைல கிளம்புறது லேட் பண்ணிட்டாங்க. ஸோ பேக்ரவுண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஜூம் பண்றீங்க வைட்ல வச்சா நீ அப்படியே கிளிக் பண்ணு. ஸோ ஃபுல்லா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, அப்படியே இது ஐஸ் கட்டிக்குள்ள உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அண்ட் நம்ம இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம மணாலி வந்துட்டு 300 கிலோமீட்டர்ஸ். நம்ம வந்து ஃபுல்லா நிறைய ஊர் தாண்டி போறோம். அழகழகான பிளேசஸ், அழகழகான போட்டோஸ், ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்போவே செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ வெயில் அடிக்குது, இருந்தாலுமே குளிர் அடிக்குது, தாங்க முடியல. உள்ள நான் 2-3 இது போட்டிருக்கேன், இருந்தாலுமே எனக்கு இப்போ கொஞ்சம் அப்படியே சிவரிங்கார மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா இங்கே குளிருக்கு ஒரு சில டைம் பசிக்குது, ஒரு சில டைம் பசிக்க மாட்டேங்குது. ஃபுட்டும் வந்து கொஞ்சம் அந்த ரொட்டி அந்த மாதிரி நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் ஓகேவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு இந்த கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் சாப்பிட்டு இங்கெல்லாம் நமக்கு இறங்காது. ஆனால் ஒரு சிலர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காலையிலேருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல, அதனால் போயிட்டு இப்போ எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ஏன்னா எப்படினாலும் இங்கே 300 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகிறக்கே ஈவினிங் நைட் மேலே ஆயிடும். நேற்று நாங்கள் இருந்தது வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க குர்ஃபி சிம்லாவில். அது வந்து பயங்கரமான குளிர் நடுங்கிட்டு இருந்துச்சு. நம்ம இப்போ மணாலி போகிறோம், அது வந்து இன்னுமே பயங்கரமாக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அதனால் 10 லேயர் போட்டாலுமே தாங்க மாட்டேன்னா ஊட்டி குளிரே என்னால் தாங்க முடியாது. இதெல்லாம் அவ்வளோதான். முன் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க 2 பேரும். இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தால் இப்படி தான் நம்ம முன்னாடி உட்காந்து பாதுகாத்துக்கணும். இவ்வளோ நல்லா படுத்து தூங்கிட்டு வருவாளுங்க. பத்தாவதுக்கு இவளுகளோட பொதி மூட்டையை வேறு நான் தூக்கிட்டு வரணும். அழகு. காய்ஸ், நம்ம இப்போ இந்த டனலில் தான் போக போகிறோம். எப்படி இருக்கு பார்க்கலாம். இது வந்து சும்மா சின்ன ஒரு டனல் தான். நம்ம வந்து சோழன் வேலி அந்த அங்கே போகிற வழியில் வந்து பெரிய டனல், அந்த 9 கிலோமீட்டரோட இருக்குமாம்மா. அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 1 hour later. இப்போ வந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு நம்ம ஒரு ஹோட்டலில் நின்றுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஒரே ரோடாம்மா, ஸ்ட்ரைட் ரோடு, அதனால் சாப்பிட முடியாது. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடவே இல்லை. நாங்கள் அப்படியே டேரெக்டாக செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன கண்ணுங்களா, சாப்பிட்லாமா? சாப்பிடலாம், வாந்தி தான் வந்துக்கிட்டே இருக்கு. ரோடு எப்படி இருக்குது பாருங்க. ஹோட்டல் நல்லா இருக்கு. புரியல, சோகமாக நடந்து வர்றதா? சோகமான்னு சொல்லி ஏன்டி சிரிச்சிட்டு இருக்கிறேன், இழிச்சிட்டு இருக்கிறேன். ரீல் எடுத்துக்கிட்டே. அதுதான் இல்லை அவங்க அந்த இதிலே போட்டிருந்தாங்க பேஸ்ட் ஆன் சீசன் அப்படின்னு. ஸோ கைஸ், இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை வந்து இங்கே லடாக் ட்ரிப் போகும்போது வந்து சாப்பிட்டு போயிருப்பார் போல். ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ் வந்துருப்பாங்க போல். எல்லாத்தோட ஃபோட்டோவும் நிறையா அப்படியே ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நிறையா பேர் இருக்கிறாங்க. சாப்பிட்டு போய் பார்ப்போம் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கைஸ், மெனு கார்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டன் ஆயிடுவீங்க, அந்தளவுக்கு இருக்குது. அந்த ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் மட்டும் காட்டிங்களா? சிக்கன் பிரியாணி 400, சிக்கன் நூடுல்ஸ் 350. மரண ரேட்டாக இருக்குங்க, மரண ரேட்டு. A few minutes later.
நல்லா கரு கும்முன்னு இருக்குது. ஆனால் லைட் வெளிச்செல்லாம் இருக்குது, ஓகே தான். ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. ஒரு ஏதோ ஒரு புகை மாதிரி மூக்குக்குள்ளே போயிட்டே இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், இருந்தாலும் ஒரு மாதிரி அப்படியே அடைக்கிற மாதிரி போயிட்டே தான் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குல்லூவில் இருக்கோம். குல்லூவில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ரிவர் ராஃப்டிங்கோ கிராஃப்டிங்கோ அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். செம்மையாக இருக்குது, இங்கிருந்து பார்க்க அந்த மலையெல்லாம் தெரியுது. அப்படியே திரும்ப அப்படியே திரும்ப அப்படியே திரும்ப. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த இடத்துல வந்து லைட்டாக பண்ணி தெரியுதா? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆனால் வந்து இங்கே ரிவர் ராஃப்டிங் வந்து 1000 கேட்குறாங்க. உண்மையான காசா இல்லை ஏமாத்துறாங்களான்னு தெரியல. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஏமாந்தா போகணும். அதனால் நம்ம வந்து இப்போ ரிவர் கிராஃப்டிங் போகிறோம். சரி போய் பே பண்ண போ. மொத்தமாக 6000 7000 8000 10000ன்னு ஏற்றிட்டே போவாங்க. யாருமே நம்பிடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி பேச முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி பேசுங்க. 1000 500 தான் வரும். மிஞ்சி போனால் 500 ரூபா தான். நாங்கள் என்னென்னா இப்போ 2 பொண்ணுங்க அப்படிங்கிறதுனால அதிகமாக நான் நிற்க வச்சு பேசலை. 1000 ரூபா ஒரு ஆளுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வேறு வழி இல்லை, கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆனால் இன்னும் கம்மி பண்ணோம் அப்படின்னா கம்மி பண்ணி பேசுனீங்கன்னா டீமெல்லாம் வந்தீங்கன்னா கம்மி பண்ணியே பண்ணி தருவாங்க. எல்லாமே ரிமூவ் பண்ணி காரில் வச்சிடணுமாம்மா. ஃபோனும் அலௌடு இல்லையாம்மா. ஃபோன் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் அலௌடாமா, அப்புறம் ஃபோன் உள்ள அலௌடு இல்லை அப்படிங்கிறாங்க. ஃபோன் இங்கே கொடுத்துட்டு போயிடணுமாம்மா. சேஃப்டியாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. சரி பார்க்கலாம் போய். இவங்களோட அந்த வண்டியில் அந்த மாதிரி லைவ் ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. மொத்தம் ஒரு 6 கிலோமீட்ரு 3 ரைட் இருக்குது. 6 கிலோமீட்டர், அப்புறம் 9 கிலோமீட்டர், அப்புறம் 12 கிலோமீட்டரு. அது ஒரு ப்ரைஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் நம்ம வந்து இப்போ இங்கேருந்து தான் போக போகிறோம். இங்கேருந்து அப்படியே நம்ம அங்கே போவோம். ஓகே, நம்ம இங்கேருந்தா கிளம்ப போகிறோம். ஆஹா, நான் வந்து நினைக்கும் இல்லைன்னா மண்டையிலே போட்டுருவாங்க. எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். ரெடி ஆகிட்டோம். ஃபோனும் அலௌடு இல்லைங்கிறாங்க. உள்ள ஒரு அண்ணன் வந்து கோப்ரோ வாய் வேறு வளருது. சரி கோப்ரோ வச்சுருக்காராமா, அதில் எடுத்துகிட்டு நமக்கு ஷேர் பண்ணுறாராமா. பிரச்சனை இல்லை. இப்போ எல்லோரும் 10% வச்சுருப்பாங்க. அதனால் அண்ணா வந்து கோப்ரோலாம் ஜாலியாக போட்டு வச்சுருக்காங்க. அதில் வச்சு எடுத்து கொடுத்து ஷேர் பண்ணிடுறோம். பாரு गाइस இப்போ வந்து நம்ம एक्चुअली ரிவர் ராஃப்டிங் போயிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருக்குமாமா. மொத்தமா நனைஞ்சிருவோம் மாமா. சோ இது வந்து நம்ம இருக்க பிளேஸ் வந்து குல்லுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ண போறோம். ஏய் வாயில விட்டு குத்திராதே குல்லுன்னு சொல்லி. சோ இங்க வந்து மொபைல் அலௌட் இல்ல. சோ இவங்கனால GoProல வந்து அண்ணா கேப்சர் பண்ணி தருவாராமா. கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. போங்க கண்டிப்பா குழு வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் அது மிஸ் பண்ணாம இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா Dress ஃபுல்லா நினைச்சிரோம். நாங்க ஆளுக்கு ஒரே ஒரு வார்ம் லெகின் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். இனி என்ன கதி காலாக போறோம்னு தெரியல. அப்படி வர மாதிரி இருந்தா நல்லா வாட்டர் ப்ரூஃபா Dress போட்டுவாங்க. ஆமா வாட்டர் ப்ரூஃபா போட்டுவாங்க. போலாம் ஸ்பெஷல்லயும் போய் இது பண்ணுவாங்க. இது குதிரையோட ஓடுற इधर इसमें भी पड़ रहा है देखो गाइस ये देखो देखो எல்லாம் அங்க பாருங்க எல்லாம் ஸ்னோ தெரியுது அந்த ஸ்னோ பக்கத்துல அங்க வந்ததே அவ்வளவுதான் கை வலி லைவ்ல ஒன் டைம் ஆச்சு நம்ம வந்து இந்த பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல चलो चलो आपको जोर से करो यस அவர் என்ன மியூசிக் இருக்கு ஜிம் தகா ஜிம் தகா ஜிம் தகா ஜிம் தகா ஏன் அப்புறம் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க heaven really heaven இந்த குளிர்ல கொஞ்சம் நனைஞ்சா ரெவெண்டா ஸ்ட்ரைட்டா மேல தான் இருக்கு. நம்ம காய்ச்சல இருந்து வரணும்ல டைரக்டா ஆயா கடந்து चलो आपने नहीं करेक्ट टैग
गाइस ओवर कुलूरा इருக்கு बहुत ठंडा है चलो आप इधर आ जाएंगे बस आप इधर आ जाएंगे सर यू गो दिस साइड नहीं यू कम इधर आ जाओ मैं इसमें उठाऊंगा आप इधर आ जाओ थोड़ा सा பிடிக்காதே थोड़ा बैक हो जाएंगे इधर आ जाओ इधर आ जाओ थोड़ा या पीछे पकड़ सर आप उधर जाओ गाइस கொஞ்சம் பயமா இருக்கு ஆனாலும் ஜாலியா மஞ்ச கயிறை மட்டும் விட்டுறாதீங்க ஏய் டைட்டா பிடிச்சுக்கடி உங்க அம்மாக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது பையா कितना फीट अंदर மஞ்ச கயிறு பிடி अंदर ओ गाइस ஐயோ गाइस பயங்கரமா இருக்கு ஐயா தரமா இருக்கு गाइस தண்ணியை பார்த்தோம்னா எப்படி இருக்கு ओ भाई कैसा लगा வீடியோ எடுத்துட்டு சாடை இங்கல நடிச்சிரோம் गाइस இது ஹாட் வாட்டர் இல்ல ஹாட் ஸ்டாப் नहीं नहीं भैया जय श्री राम ஐயோ உள்ள எல்லாம் நடுக்குது ஐயோ அடுத்து இந்த காதுக்கு தண்ணி ஊத்த போறாங்க ओह मेरा ईयर को पानी पूरा चलेगा ओके नाउ लीव द रोड रिलैक्स ओके अयो बहुत ठंडा है भाई कैसे रहा मजा आया मजा बहुत मजा है भाई बहुत मस्त ट्राई का स्पॉट है ये बहुत गर्म पानी है हाँ बहुत गर्म पानी है मेरा ड्रेस का पूरा अंदर पानी है रोक छोड़ दो रिलैक्स ओके जाते ஒரு ட்ரெஸ் எல்லாம் பத்தாது நிறைய வந்துருங்க கொஞ்சம் ஸ்பீடாவே போகுது அடிச்சோட்றா கண்ணு அடிச்சோட்டு வண்டி அடிச்சோட்டு ஆனந்த ஜுலை நீதாடி கண்ணினதன் காவலோட்டம் கண்ணினதன் காவலோட்டம் அரரரரே और इधर सॉन्ग कैसे जाते इधर सॉन्ग इधर ट्रेंडिंग सॉन्ग आप थोड़ा पानी डाल दो उसको अपने चाली उठ रहे हो भैया थोड़ा हल्का बैक आ दो ना हाँ हाँ यस आप चलो भैया तन्नी எடுத்து ஊதிருக்கு அப்படியே चाली उठ रहे அப்படியே चाली उठ रहे हो जाके अंदर அவ்வளவுதான் मजा आ गया அவ்வளவுதான் உனக்கு மரியாதை மாப்ள நம்மள கை வந்து மாப்ள தனியா नहीं ओके सिंगल वीडियो भैया அமர் என்னது சும்மா அப்படியே என்ன பாருங்க சரி வேற என்ன போய் ஆஹா வெட்ட தெரியா भैया இர भैया பாப்பா வேகர் பாப்பா இது ஏதாவது ஒரு சாங் நீயாலுமா வேப்பையனையாலுமா தண்ணி இருக்கு தண்ணி மேல சந்தேகமா எல்லாம் பொண்ணு ஏன் வந்து தப்பக்குமா உன்னை அப்படியே எட்டி போய் தள்ளி விட்டுட்டா இவனை முடிச்சு நான் இது பண்ண मार दो धक्का मार दो பறக்க 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 கிரிக்கெட் விழுந்துருச்சு விக்கெட் உன்னை நானும் பார்த்ததாலே ஆனேனே டக் அவுட் பர 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 ஸ்டாண்டிங்
2 நாளாக குளிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குளிக்க வச்சுட்டாங்க, அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம போய் இன்னும் வேற ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பஞ்சத்தில் அடிபட்டு ஒரே ஒரு வார்ம் லெகின் வாங்கிட்டு வந்தா அதுவும் முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ऊपर है वाटर नीचे है. நான் பேசுறது உனக்கும் புரியல, நீ பேசுறது எனக்கும் புரியல. என்ன பண்றது? इनके अड़की नरमो. इसको ज्यादा मारो, कुछ नहीं हुआ, इसको ज्यादा मारो. चलो मजा, बहुत मजा है. शक्तिमान. सूपर सुपर राइडिंग है, राइडर बैक साइड राइडर भैया. सुपर एक्सपीरियंस. पे பண்ணிட்டீங்களா? ओके बाय बाय. बाय. ओके चल चलो. ஏய் चलो. ராஃப்டிங் பண்ணிட்டு வந்தோம். என்ன மாதிரி ஒரு ஸ்பாட் பாத்தீங்களா? நனைஞ்சு நாஸ்தி ஆக்கி விட்டாங்க நம்மளே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டியிலேருந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நம்மளை பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஏ குமாரே, ஓகே குமாரே. இல்லடி இது ஜீனோட போட்டா குளிர் அடிக்கும், என்ன பண்ணுதுன்னு தெரியல. மணாலி கிட்ட வந்துருக்கோம். இப்போ ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மலை ஃபுல்லா ஸ்னோல அப்படியே மூடி இருக்கு. செம கெத்தா இருக்கு கைஸ். ஸோ காய்ஸ், இப்போ கொஞ்ச நேரம் நான் கையை வெளியே நீட்டி ஒரு வீடியோ எடுக்கிறக்குள்ளேயே என் கை விரைச்சே போயிடுச்சு. அப்படியே ஒரு காஸ்டியூமு, இப்போ ஒரு காஸ்டியூம்னு நினச்சிடாதீங்க. நம்மளை அந்த ரிவர் ராஃப்டிங் கூப்பிட்டு போய் மொத்தமாக வச்சு குளிக்க வச்சு விட்டாங்க. 2 நாள் குளிக்காததுக்கு இன்னைக்கு நீ குளிச்சே ஆகணும்னு சொல்லி தள்ளி விட்டுருப்பாங்க போல். ஜில்லு ஜில்லு ஜில்லு. நானும் அந்த தண்ணியில் நனைஞ்சனால என்னமோ இந்த குளிர் பெருசாக தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட் போட்டு குளிர்லாம் உட்காருது அதிசயம். 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் போட்டு தான் வரணும்னு நினச்சா பார்த்தா இந்த ஆஃப் ஹேண்டே எனக்கு தாங்குது. ஏன்னா அந்த தண்ணியை மேலே பட்டனால. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அப்படி வாயெல்லாம் வெடிச்சு புண்ணே ஆயிடுச்சு, அந்தளவுக்கு ஆகி கிடக்குது. பின்னாடி பாருங்க காய்ஸ், இங்கே ஒரு மலை தெரியுதா? இந்த மலை வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கார்லேருந்து பார்க்கும்போது என்னன்னா வெளியே கை நீட்டி எடுக்க முடியல வீடியோ, அந்த அளவுக்கு ஒரு சில்னஸ் இருக்குது. நான் வேறு க்ளவுஸ் எதுவுமே போடல, என் கையெல்லாம் இப்படி விரைச்சிருக்கு வருங்க. பயங்கரமா இருக்கு கைஸ். செமையா இருக்கு கைஸ். கைஸ் இவன் நாளைக்கு செத்துருவா கைஸ். கைஸ் பனியில எப்படி இருக்கு தெரியுமா கைஸ்? செமையா இருக்கு கைஸ். பனி நான் அப்படியே எடுத்து ஜமானால எடுத்த கைஸ். சூப்பரா இருக்கு கைஸ். சொர்க்கம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? எவன் சொன்னது money cannot give happiness, money only give the happiness. கைஸ் இங்க பாருங்க கைஸ், செமையா இருக்கு கைஸ். சந்திரன் என்ன பண்ணு? கைஸ், ஸோ நம்ம வந்துட்டு மணாலியில் இருக்க ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க. என் மூக்கு பார்த்தீங்களா அப்படி சகப்பு கலரில் ஆயிடுச்சுன்னு. இங்கே வந்து வேறு எது சாப்பிட்றதுக்கும் தோணலை, மேகி சாப்பிட்றதுக்கு தான் தோணுச்சு. ஹவுஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இங்க பாருங்க, மூக்கு நிற்க வச்சா நின்றுது, கொல கொலன்னு ஆயிடுது. வரும்போது ஒரு ஐஸ் கட்டியில் ஒரு நடுங்க வச்சுட்டா. இப்போ வந்து சூட்டுக்கு நான் அப்படியே ஏதாவது மேகி சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிட்டு நான் பக்காவாக சொட்டர்லேருந்து எல்லாம் போட்டிருக்கேன். 2 பேரும் அந்த ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட்டு,
இவன் நார்மல் ஒரு ஹுட்டி போட்டு வந்திருக்கான். எல்லாமே பக்காவாக போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இதெல்லாம் ஏன்னா வீடியோவில் பார்த்துட்டு இருந்து திடீர்னு பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணியாச்சு. எங்களுக்கு நைட் டின்னர் தான். சரி அதுக்குள்ளே ஒரு மேகி சாப்பிடலாம். ஏன்னா அங்கே இந்த மேகியெல்லாம் இருக்காது. மேகி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோம். ரூமும் நல்லா சூப்பராக இருக்குது. எங்களுக்கு பால்கனி வியூ கிடைக்கும்னு நினச்சோம். பட் பால்கனி வியூ தான், ஆனால் வந்து இன்னும் பேக் சைட் கழிச்சுன்னா அது ஒரு பெரிய மலை நல்லா தெரிஞ்சிருக்கும். 1 hour later. சரி நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு நம்ம இங்கே தான் குப்பை கொட்ட போகிறோம். இங்கே ஹெவி குளிர். ஆனால் எனக்கு ஒன்றும் குளிர் தெரியல. ஸோ நமக்கு நல்லா சி ஷேப்பில் நல்லா ரவுண்டாக வந்து போட்டிருக்காங்க. இது அவ்வளோதான். இது வந்துட்டு போச்சு. பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக செம்மையாக இருக்குது. பாத்ரூம் தான் நமக்கு மெயின். ஏன்னா அதுதான் நம்மளோட சொர்க்கம். இனி நம்ம இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்க போகிறோம். திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு 8:30க்கு டின்னர். நம்ம டின்னரில் சந்திப்போம். நாங்கள் எதார்ச்சியாக தான் பார்த்தோம். தரமான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அங்கே ஃபுல்லாக ஸ்னோ விழுந்து கிடக்குதா. இங்கே பாருங்க. ஹேய் ஹேய் டிஸ்டர்பன்ஸ் நோரே. இங்கே பாருங்க எப்படி ஸ்னோ விழுந்துட்டு இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கு. நைட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலட், அப்புறம் இது ஏதோ ஒரு மாங்காய் ஊறுகாய் நினைக்கிறேன், ரைஸ், அப்புறம் இது ஏதோ ஒரு குழம்பு. இவங்க 2 சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. அது ஏதோ ஒரு குழம்பு. ஏன்னா இங்கே என்னென்ன குழம்பு என்ன மாதிரின்னு தெரியல. அப்புறம் இது வந்து சுண்டல், இங்கே வந்து ரொட்டி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட நைட் டின்னர். இங்கே செல்ஃப் சர்வீஸ். இங்கே நம்மளே எடுத்து போட்டுக்கணும். இது பேர் என்ன சொல்லுவாங்க? செல்ஃப் சர்வீஸ். மேலே போயிடுறா. மணாலி வந்து நாய்க்கடி வந்துச்சுறது. गाइस இங்க இருக்க ஸ்ட்ரீட்டா கூட சூப்பரா இருக்கு गाइस. ஏய் நோ வராதா. மூஞ்சி பாத்தீங்களா எப்படி இருக்குது? சரி ஸ்னோ வரும்னு சொல்லி நினச்சி போகலாம். பார்த்தா நமக்கு ஸ்னோவே வரல गाइस. அப்படியே ஸ்னோ வந்துச்சு. ஸ்னோ வரும்போது நம்ம கீழே போய் அந்த லைட்டில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா சமைக்க எதாக இருந்திருக்கோம். இல்லை எங்கே அனுஷா விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து மறுபடியும் நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ரூம் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஹீட்டருக்கு மட்டும் நம்ம தான் பே பண்ணுவோம். 500 அந்த மாதிரி கொடுத்து. நேற்று நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலில் ஜஸ்ட் 300 பே பண்ண போதும். இங்கே வந்து 500. நான் நினச்சேன் ரூம் மேலே வந்து ஏசி மாதிரி வரணும். ஆனால் ஒரு குட்டி டப்பாமா இருக்கா. ஐயோ என்னடி திடீர்னு விழுகுது. சரி விடு பை கைஸ். திடீர்னு விழுகுது கைஸ். இந்த ரூம் பார்த்தாலே இல்லை காற்று தான் முடியல. இப்படி வரும்ல இங்கேருந்து புடக்கட வெளியே அந்த மாதிரி. நீ எதுக்கு அன்சா விட்டுட்டு வந்த? ஐயோ ஒரு செகண்ட்ல அள்ளுடிச்சு கைஸ். அப்படி இருந்துச்சு. செவத்தோட ஒட்டினா ஓகே ஓப்பா அவன் தான் வரணும். ஸோ நம்ம இந்த vlog இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய் சொல்லு. பாய். அன்சா வேறு காணோம்னால நம்ம தான் வந்துட்டு பாய் சொல்லி முடிக்க போகிறோம். பாய். லெட்ஸ் மீட் டுமாரோ. டுடே இது வந்து இதோட முடிஞ்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய்.